வெல்கம் டு ஸ்னேஹாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் திவ்யா ஃப்ரம் ராமநாதபுரம் அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க், ரெக்கார்ட் நோட் அண்ட் அசைன்மெண்ட் ஃபைல் எல்லாமே நமக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூவாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ்டான்னு கேட்குறீங்க. ஆமாம், நம்மளோட கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் தான், பட் ப்ரோ அட்வான்ஸ்ட் கிடையாது. பேசிக் டு அட்வான்ஸில் உங்களுக்கு பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணுவோம். அட்வான்ஸ் லெவலில் என்ன வரும்னா 3D ஒர்க், சர்தூசி ஒர்க், நெட் ஒர்க் இந்த மாதிரி கவர் ஆகிடும். நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ப்ரோ அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் அட்வான்ஸ் லெவல் நெட்வொர்க், 5D ஒர்க் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் பண்ணுறோம். அண்ட் நிறையா பேர் கிளாஸ் டைமிங் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நம்மளோட கோர்ஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போயிட்டு வீடியோஸ் எப்போ வேணால் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் அண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ் சப்போர்ட் சாட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் இந்த கோர்ஸை 3 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 3 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்கள் அடிஷ்னலாக எங்ககிட்ட 1 மந்த் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த டோட்டலாக 4 மந்த்ஸ் செட் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் அண்ட் சப்போர்ட் சாட் வந்துடும். இப்போது திவ்யா மேமோட ஒர்க் பார்க்கலாம். இது அவங்களோட அசைன்மெண்ட் ஃபைல். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் அண்ட் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட் ஸ்டிச்சிங் நம்ம பண்ண சொல்லுவோம். அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீச் பண்ணிடுறோம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங், ஃபெதர் ஸ்டிச் அண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ஹனி கோம் ஸ்டிச், மேட் ஃபில்லிங் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. ஸோ நாங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட ஒர்க்கோட பர்ஃபெக்ஷனை இதில் பார்க்குறது கிடையாது. எங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒர்க் ஓரளவுக்கு அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் நாங்கள் பண்ணுறது கிடையாது. இப்போது ஜஸ்ட் லைக் ஸ்கூல் மாதிரி தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிப்பாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. பட் சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதில் ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம். சேம் தான் நாங்களும் பண்ணுறது. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவரேஜாக ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் எங்கள் சைடில் எப்போவுமே இருக்கும். நம்மளோட சேனலில் எங்களோட கோர்ஸ் பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு காமிச்சிக்கணுக்காக நான் பர்ஃபெக்ட் ஒர்க்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணது கிடையாது. எப்போவுமே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அவங்க லேர்ன் பண்ண கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா திவ்யாவோட ரெக்கார்ட் நோட் தான். ஸோ அவங்க ரொம்பவே அழகாக ரெக்கார்ட் நோட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு மெட்டீரியல்ஸ் பற்றி டீப்பான நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது ஜஸ்ட் 300 ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் சார்ஜ் பண்ணுற கோர்ஸ். இதில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக டீச் பண்ணுவாங்க நீங்கள் டவுட் படவே வேண்டாம். பிகாஸ் நாங்கள் எல்லாத்துலேயுமே 100% நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எஃபர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் நோட்டில் ஒரு கிளாஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவாங்க. அதாவது கிளாஸ் 1லேருந்து எண்ட் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதை எப்படி பண்ணாங்க, அந்த ப்ரொசீஜர் ரைட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அந்த கிளாஸில் பண்ண ஒர்க்கையும் ஸ்டிக் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ பை திஸ் மெத்தட் நாங்கள் அவங்க எல்லா ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் ஃப்யூச்சரில் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரி ஒர்க் அகெயின் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தாலே அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற ரிமெம்பரன்ஸும் ஈஸியாக வந்துடும். அண்ட் நிறையா பேர் கேட்டிங்க ப்ளவுஸ் ஒர்க், அசைன்மெண்ட் ஃபைல் அண்ட் ரெக்கார்ட் நோட் கம்பல்சரி கொரியர் பண்ணணுமான்ட்டு. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். யாரையுமே நம்ம கம்பல்சரி கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு எங்களுக்கு அனுப்பி அதில் கரெக்ஷன் வாங்கிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்ட் நோட்டே முடிக்கிற அளவுக்கு நம்ம நோட்ஸே கொடுத்துட்றோம். ஃபைனலாக திவ்யா மேம் பண்ணியிருக்க ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க் தான். ஸோ கீழே பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் லோடிங் கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டோன் செயின் கொடுத்துருந்தாங்க. பார்டரில் சரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க.
இதே மாரி போத் ஸ்லீவ்க்கும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து ஆரி ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு 2 ஸ்லீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, நான் வந்து கிளாத் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ, அந்த ஒர்க்கும் நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அத தான் நோட்டீஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு ஒரு பிக் டவுட் என்ன அப்டின்னா, ஆரி ஒர்க் லேர்ன் பண்றதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுமான்னு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டாம். பிகாஸ் நீங்க ப்ளவுஸ் மார்க்கிங் பண்றது எப்டின்னு நாங்களே வந்து டீச் பண்ணிடுவோம். ஸோ ஓனா நீங்க மெஷர்மென்ட் ப்ளவுஸ் வச்சு நீங்களே மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஸ்டிச்சிங் வந்து வெளியில டெய்லர்ட்ட குடுத்து தான் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இல்ல நீங்களே டெய்லரிங்கும் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீங்க அது வந்து செப்பரேட்டா தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஆரி ஒர்க்ல டெய்லரிங் வந்து இன்க்ளூட் ஆகாது. பட் ஆரி ஒர்க் பண்றதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் திவ்யா மேம் பண்ணியிருக்க பேக் நெக்கோட ஒர்க்கு. ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைனலா சர்டிஃபிகேட் பத்தி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்மளோட கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் தான். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடையாது. வெரி சூன் நம்ம கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ, அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ, வெரி சூன் அத பத்தி பார்க்கலாம். ஸோ, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, திவ்யா மேமோட ரெக்கார்ட் நோட் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டு, என்னோட ஃபீட்பேக் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டு. ஸோ, இதே மாரி நீங்களும் நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நம்மளோட வெப்சைட்ட டைரக்ட்டா விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரிலனா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். அந்த வீடியோவ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.